ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு. வெல்கம் டு அன்னோன் சிக்னல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அலாம்பூனியா அப்படின்ற ஒரு உலகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அலாம்பூனியானா என்ன அர்த்தம்னா, மனுஷனுங்களே இல்லாத இடத்த தான் அலாம்பூனியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஆஸ் யூஸ்வல் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாவது ஹாரர் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக ஷேர் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அன்னோன் சிக்னல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அன்னோன் சிக்னல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எங்களோட டிஎம்க்கு நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களோட கதை எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு எபிசோடாக வர வாங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜின்னுங்க வரும். இந்த ஜின்னுங்களுக்கு மனுஷனுங்க நடமாட்டமே இல்லாத இடம் தான் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனுங்க நடமாட்டமே இல்லாத இடம்னா காடுகள் தான் அதுங்களோட இடம். லைக் இந்த உள்ளே இருக்கிற ஒரு காடுன்னு சொல்லுவாங்க, ஆழமான காடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அந்த அலாம்பூனியா இருக்குது அப்படின்னு, அந்த பூனியன் தான் அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராச்சும் காண போயிட்டாங்க காட்டுக்கு போயிட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஜின்னுங்க தான் வாழுவாங்க. இங்கே வந்து மனுஷனுங்களால் போக முடியுமா கேட்டால் எஸ். அதாவது ஒரு சில மனுஷங்களால தான் அங்கே போக முடியுமா. அதாவது எப்படி தெரியுமா, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சா நம்ம போகவே மாட்டோம். நம்ம எப்போ போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம கண்டிப்பாக போவோம். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்தை நினச்சி எவ்வளோ பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க அந்த உலகத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம உலகமும் நம்ம நார்மல் ஹியூமன் வாழ்கிற உலகமும் அதுங்களோட உலகமும் சேமாக தான் இருக்கும். அலாம்பூனியா மாட்டிக்கிட்டோன்னு கூட நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம உலகத்தில் எப்படி ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஜெண்டர் சொல்லுவாங்களோ அதே மாதிரி பூனியன்லேயும் அலாம்பூனியன்லேயும் வந்து ஜெண்டர் இருக்குது. அதாவது வந்து ஆண் பூனியன் பெண் பூனியன் அந்த மாதிரி. ஓகே, அங்கே உள்ள பூனியன் வந்து நம்மளோட நார்மல் ஹியூமனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹியூமனுக்கும் அந்த பூனியனுக்கும் ஈச் அதர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கல்யாணமே பண்ணிக்க முடியும். நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னன்னா, அந்த விஷயம் வந்து அலாம்பூனியில் வாழ்கிற ஜின்னுங்களும் நம்மளோட உலகத்துக்கு வந்துட்டு போவோம். அதாவது எப்படின்னா 4 கதவுகள் இருக்குது. அதை வந்து 4மே நான் வந்து அது வந்து எப்படி வருவாங்கன்னா, காடுகளில் உள்ள ஒரு சில நேச்சுரல் பிளேஸ் லைக் இப்போ வந்து மரம் அதை வச்சு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ, எல்லோ கலர் பேம்பூ. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெம்பு தான், ஆனால் வந்து அது கேர்வியாக இருக்கும். லைக் அது வந்து வளைஞ்சி இருக்கும். லைக் வந்து அது கொஞ்சம் நிறையா ஒரு 10-15 வந்து பெம்பு வந்து வளைஞ்சி இருக்கும். யூஸ் பண்ணி தான் அதுங்க நம்மளோட உலகத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து காட்டில் வந்து கேம்பிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கடியில் ஊஞ்சல் கட்டி இருக்கிறத பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் சஸ்ஸாவீங்க, என்னடா இங்கே வந்து ஊஞ்சல் கட்டியிருக்காங்க அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலி ஹியூமன் கட்டினதில்லை, ஜின்னுங்க கட்டின ஊஞ்சல் தான் அது. ஆக்சுவலி இந்த ஜின்னுங்கெல்லாம் வந்து பார்க்க மனுஷனுங்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து அது எப்படி பூனியன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னா, அது ரொம்ப அழகாக இருக்கும். லைக் வந்து நார்மல் ஹியூமன் யாராச்சும் அழகாக இருக்காங்க, லைக் அவங்க அழகு அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பூனியன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க அது வந்து பூனியன் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, அங்கே நடந்த சம்பவங்கள், பூனியன் தொடர்பான சம்பவங்கள், மிஸ்ஸிங் கேஸ், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க, அந்த மாதிரி இருந்த சில பல கேஸை தான் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேஸ் நிறையா இருக்குது. அதுலேருந்து நான் வந்து ஒரு 3 சம்பவங்கள் நான் சொல்ல போகிறேன். அண்ட் 3ல் அது 2 வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அந்த 3வது தான் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க கதை. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமஸான கதையில் தான் ஆரம்பிக்கிறேன். இப்போது ரீசெண்டாக காட்டில் ஹைக்கிங் போன ஒரு 19 year old கேர்ள் வந்து காணா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அலாம்பூனியெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தெரியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சுல. அது இன்ஸ்பயர் பண்ணி தான் நானே இந்த அலாம்பூனிய கதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த காணா போனவங்க பேர் வந்து நூரோல் அசித்தி ஹுமைரா அசீசுல்லா இவங்க பேர். இவங்களுக்கு 19 வயசு ஆகுது. இவங்க எங்கே ஹைக்கிங் போயிருக்காங்கன்னா, பேரா புக்கிட் சங்கி ஆசாஸ்ல இவங்க வந்து ஹைக்கிங் போயிருக்காங்க. இவங்களும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் 23ஆம் தேதி மே காலை மணி 8க்கு வந்து இந்த கேர்ளோட ஃபேமிலியும் வந்து ஹைக்கிங் போயிருக்காங்க. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மலை ஃபுல்லாக ஏறிட்டாங்க. புக்கிட் சங்கியை வந்து சங்கிட்ட வந்து முழுசாக ஏறிட்டாங்க. இறங்கும் போது இறங்கி வந்து பாதி தூரம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்க போகிறாங்க. அஜித்தோட நூரோல் அஜித்தியோட ஃபேமிலி சொல்கிறாங்க, எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்புறம் வந்து நூரோல் அஜித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு போகிறேன், எனக்கு என்ன ரொம்ப உடம்பு வலிக்குது, நான் ரெஸ்ட் பண்ணேன்னா நான் ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு கீழே போயிடுறேன், அப்புறம் வந்து கீழே போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட காக்கியை கேட்குறாங்க. காக்கி அவங்க அப்பா கொடுக்குறாரு. அண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க, கீழே இறங்கிட்டோன்னே நான் போய் காரில் போய் உட்காறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டாங்க. அதுதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கடைசியாக நூரோல் அஜித்தியை பார்த்தது. நூரோல் அஜித்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க. அவங்க கரெக்டாக வந்து லைக் 12:40 சம்திங் அந்த மாதிரி கீழே இறங்கிட்டாங்க. மலையை விட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நூரோல் அஜித்தியை தேடுறாங்க. கார்கிட்ட போய் தேடுறாங்க. நூரோல் அஜித்தியை காணும். அப்புறம் நூரோல் அஜித்தியோட ஃபேமிலி வந்து பொம்பைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் தென் பொம்பை வந்து அங்கே வந்து இது வந்து 1:10க்கு வந்து அங்கே பொம்பை வந்துச்சு. பொம்பை வந்து அங்கே தேடுன்னு தேடுறாங்க, ஆனால் காணும். பட் வந்து அவங்க வந்து நூரோல் அஜித்தியை கூப்பிட்றாங்க. அண்ட் வந்து நூரோல் அஜித்தியோட ஃபேமிலி வந்து நூரோல் அஜித்தி எடுத்துடணும் அப்படின்ட்டு தொழுதுறாங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அண்ட் வந்து நூரோல் அஜித்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட குரானில் வரிகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வரியை சொல்லும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. இது வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் வந்து
Sembuhkan jantung ya Allah. Ha? Yati tak apa ti? Sabar. Kaki dah sampai kat ti dah. Cepat, Yati kat mana? Beritahu kat mana? Yati cakap kat mana? Kat mana? Yati ada kat mana sekarang? Yati ada kat mana cepat? Cepat ke kau ni. Allahul Haq. Allahul Haq. Allahul Haq. Allahu Akbar. Allahu Akbar. Tak kisah tempat kau pun, kalau kau dah menzalimi orang, kami akan belasah kau. Allahu Akbar. Kau kenapa harus menyayangi dia? Dia ada mak bapak. Dia ada adik-beradik. Kau bagi sekarang. Kat mana Yati? Aku tulis kaki kau. Kat mana Yati? ஐ ஹோப் நீங்கள்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயமாக இருக்கும். அண்ட் செகண்ட் கதை என்னவென்றால் என்னன்னா, இந்த காணா போனவரோட பேர் வந்து முகமது அஷ்சாஃப் ஹசன். இவருக்கு 29 வயசு. இவர் ஒரு லேப் அசிஸ்டன்ட். இவர் எப்படி காணா போயிருக்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மேரத்தான் ஓடிருக்காரு. அதாவது எங்கே மேரத்தான் நடந்திருக்குன்னா மலேசியாவில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இவர் வந்து மேரத்தான் ஓடிருக்காரு. இவர் கூட வந்து ஒரு 185 பேர் வந்து இவர் கூட வந்து ஓடுறாங்க. 25 கிலோமீட்டருக்கு இவங்க ஓடுறாங்க. எல்லாரும் வந்து ஃபினிஷிங் லைன் தொடுறாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஃபினிஷிங் லைன் தொடுறாங்க. இவங்க வந்து எல்லாரும் வந்து அவர் தேடி இருக்காங்க. முகமது அஷ்சாஃப் ஹசன் பேர் கூட கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. முகமது அஷ்சாஃப் ஹஸ்மானோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருக்கு கால் பண்ணுறாரு. எல்லோரும் கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கால் பண்ணுறாங்க. அவரு கால் எடுக்கவே இல்லை. அவரோட ஷார்ட் நேம் வந்து ஏகாப். அவர் வந்து ஏகாப் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடி பார்க்குறாங்க. கால் பண்ணி பார்க்குறாங்க. காணும். சரின்ட்டு ஏகாப்போட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு காண போயிட்டாரு இந்த இடம் அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் தேடுறாங்க. அங்கே வந்து எத்தனை பேர் அந்த காட்டுக்குள்ளே தேடி இருக்காங்கன்னா 170 பேர் அந்த காட்டில் அவர் தேடிட்டு வந்திருக்காங்க. பட் அவர் வந்து கிடைக்கவே இல்லை. போலீஸ் தேடும் போது அவங்களுக்கு ஒரே வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து அவர் வந்து அனிமல் அட்டாக் பண்ணியிருந்துச்சுன்னா அங்கே ரத்தம் இருந்திருக்கும். இல்லைனா யாராச்சும் அவர் வந்து கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். பட் எதுவுமே கிடைக்கல. போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து எந்த பாதி வந்து நோக்கி வந்து ஓடிருப்பாரு அப்படின்னு. யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பிகாஸ் வந்து ஏகாப் வந்து அவரோட ஃப்ரெண்டை விட்டு முன்னுக்கு ஓடி இருந்திருக்காரு. இப்போ வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. அந்த இடம் வந்து அவங்க மேரத்தான் ஓடின இடம் வந்து ஆக்சுவலி டூரிஸ்ட் பிளேஸ். ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏகாப் எப்படி காண போனாருன்னு தெரியல. நிறைய பேர் நினைச்சாங்கன்னா ஏகாப் ஓடி போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க என்ன இது பண்ணுறாங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா ஏகாப்போட பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படி. அப்படியே தான் இருந்திருக்கு. வந்து அப்புறம் வந்து தேடி பார்க்குறாங்க. ஆளையே காணும். அப்புறம் சரின்ட்டு இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஏகாப்போட பேரண்ட்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா வந்து இந்த சாமியாருங்க கூட்டிகிட்டு வந்து அந்த காட்டில் வந்து தேடுறாங்க. அந்த உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது அவங்க தேடிட்டு வெளியே வரும்போது அவங்க ஏகாப்போட அப்பா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏகாப்புக்கு வந்து நார்மல் வேர்ல்டுக்கு வர விருப்பம் இல்லை. அவங்க அங்கே இருக்கதா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சாமி ஓட்டம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சாமியார்லாம் வரதுக்கு முன்னாடி 170 வந்து 180 வருது. எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டில் தேடுறாங்க. யார் அவர் வந்து ஒரு இது கூட கிடைக்கல. இல்லை அங்கே தேடிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு ஏகாப்போட குரல் கேட்டுச்சு. அங்கே போய் பார்த்தா ஏகாப்பா காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அப்புறம் தான் வந்து இந்த சாமியார் வந்து காட்டில் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அலம்புனியிலேருந்து வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி 6 வருஷம் ஆச்சு. இன்னமும் ஏகாப் மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. இட்ஸ் பீன் 6 இயர்ஸ். அவர் இன்ன வரைக்கும் எங்கே போனார் என்ன ஆளாருன்னு யாருக்குமே தெரியல. ஓகே, இப்போ தேர்ட் கதைக்கு போகலாமா? இந்த தேர்ட் கதை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப பெருசுனா சொல்ல முடியாது. ரொம்ப சின்னதான ஒரு கதை தான். இது வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். கதை எங்கே நடக்குதுன்னா கடால குனோங் ஜெரா அப்படின்ற ஒரு குனோங்கில் வந்து நடந்த ஒரு கதை. குனோங்க்கு கீழே வந்து குனோங்க்கு பக்கத்தில் வந்து தேவான் ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு. அங்கே அந்த குனோங் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த குனோங்க்கு வந்து அவர் அடிக்கடி போவார். மலை பக்கத்தில் அவர் அடிக்கடி வந்து போவார். மலை பக்கத்தில் அந்த மலைக்கு அடிக்கடி போகிறதுனால அவருக்கு வந்து மினிமம் அந்த மலை பற்றி எல்லாமே தெரியும்ல. அதனால் என்ன நடக்குதுன்னா அவரோ அந்த தேவும் அவரோட ஃப்ரெண்டோ வந்து விறகு கட்டை வெட்டுறதுக்கு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து அந்த குனோங்க்கு போயிருக்காங்க. வெட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு செம்ம மழை. அவங்களால அங்கேருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கும் போகல. அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அந்த மழைனால. சரின்னு இவங்க வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறத பார்க்குறாரு. சரின்னா அந்த கிராமத்தில் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு இவர் அப்படியே நடந்து போகிறார். அந்த மழை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றுச்சு. அவர் ஃப்ரெண்டு வந்து வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா போய் அங்கே வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து முடிச்சுட்டு அவர்கிட்ட வராரு. அவர் பார்த்துட்டு அங்கே பாருடா ஒரு இது கம்பவுண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து எது கேட்குறாரு, என்ன கிராமம்டா அப்படி, அங்கே எங்கடா கிராமம் இருக்குது அப்படின்னு, தூக்கத்தில் வளர்றியாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைடா நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படி. அப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, மேபி அது வந்து மூணு கம்பவுண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதை பற்றியே யோசிச்சுட்டு அவர் ஃப்ரெண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு. இந்த 3 கதையில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் டீட்டெயிலாக சொல்லுறது ஃபஸ்ட்டு கதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் டீட்டெயிலாக சொன்னேன். செகண்ட் கதை கூட அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ஓகே தான். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய வியூவர்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் நினச்சி வியூஸே போகாது அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் வியூஸ் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. அண்ட் பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுருக்கேன். வியூஸ் இருக்குது பட் லைக்கு காணும். லைக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு லைக்கு தானே போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் நீங்கள் முன்னாடி வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவே பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இத்துடன் என் விடை பெறுவது திஸ் இஸ் மிஸ்டர் சிக்னல்.